நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன். என் விரல் ஆடுகிறதா? சில பேருடைய விரல் ஆடுகிறது. யாருடைய விரல் ஆடுகிறது என்று உங்களுக்கு நல்லாக தெரியும். கை ஆடுது யாருன்னு பாத்தீங்களா? காலை நான் சொல்லட்டுமா? யாருக்கு முட்டி அதிகமா தெரிஞ்சிருக்குன்னு பாப்போமா? இப்படிலாம் பேசலாமா? இப்படிலாம் ஒரு தலைவர் பேசலாமா? நான் பேச மாட்டேன். ஆனா அவர் பேசினா நான் பதில் சொல்லுவேன். நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கவனத்தோடு பேசுங்க. எதற்கும் பயந்தவன் நான் கிடையாது. நடுவில் என்னையும் மிரட்டுறதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க வேணா அமித்ஷாக்கும் மோடிக்கும் பயப்படலாம். நான் கலைஞர் பேர திமுக கார மோடியே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எதற்கும் துணிச்சவன். ஈனார் சுட்ட பொன் கூட ஆறிடும். ஆனால் நாக்கில் இருந்து வருகிற வார்த்தை அது புண்படுத்தி விடும் என்று சொல்லி, ஆகவே எச்சரிக்கையாக பேசுங்க. எங்களை பார்த்தா ஐசியூல இருக்குன்னு சொல்லுகிறீர்கள். ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி பல்வேறு இடைஞ்சல்கள் பண்ணி வீடியோக்கள்லாம் வைரல் ஆச்சு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமான்னு பேசினாங்க. எதிர்க்கட்சி தலைவர் விடுங்க, ஒரு தலைவர் இப்படி பேசலாமா? தலைவர் விடுங்க, ஒரு மனிதாவை கொண்ட ஒரு மனுஷன் இப்படி பேசலாமா? நான் அதற்காகத்தான் நேற்று முன்தினம் சொன்னேன், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, ஆம்புலன்ஸ்ல எல்லாம் நிப்பாட்டுறீங்க, தொடர்ந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. அதற்கு நான் பதில் சொன்னேன், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க ஆம்புலன்ஸை நிப்பாட்டுறீங்க, உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு. விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல, நீங்கன்னா நான் உங்களை சொல்லல, அதிமுக ஏக்கர் சொல்ற ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க. கடைசியில உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன்.